கோவையில் பாமக வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கோவை மாவட்டத்திலும் உயர்நீதிமன்ற கிளை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அவர், கோவை, திருப்பூர், கரூர், நீலகிரி போன்ற இப்பகுதி மாவட்டங்களில் உள்ளவர்கள் வழக்கு நடத்துவதற்காக சென்னை செல்ல வேண்டிய சூழல் நிலவுவதாகவும் இதனால் பல்வேறு சிரமங்களை சந்திப்பதாகவும் தெரிவித்த அவர், உடனடியாக கோவையில் உயர்நீதிமன்ற கிளை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஒரு நீதிமன்றத்தின் கிளை பல்வேறு இடங்களில் இருப்பதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் ஒரு கிளை மட்டுமே இருப்பதாகவும், மத்திய பிரதேசத்தில் 2 கிளைகள், கர்நாடகாவில் 2 கிளைகள், ஆந்திர பிரதேசத்தில் 3 கிளைகள், கல்கத்தாவில் 2 கிளைகள், மகாராஷ்டிராவில் மும்பை அல்லாமல் 4 இடங்களில் உயர்நீதிமன்ற கிளைகள் இருப்பதாக கூறினார். கோவை மாவட்டத்தில் உயர்நீதிமன்ற கிளை அமைவதற்கு பார் கவுன்சில் சார்பில் அனைத்து முன்னெடுப்புகளையும் முன்னெடுப்பதாகவும் அது குறித்த கோரிக்கைகளை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முதல் குடியரசுத் தலைவர் வரை தருவோம் என தெரிவித்தார். கோயம்புத்தூரில் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை உருவாக்கப்பட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரையில் இயங்கி வருகிறது. அதேபோன்று திருப்பூர், கரூர் மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற இந்த மாவட்டங்களுக்கு இங்கிருந்து சென்னைக்கு செல்வதற்கு பல்வேறு சிரமங்களை வழக்கு நடத்தக்கூடியவர்களும் வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் சந்தித்து வருகிறார்கள். இன்னொரு கிளையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும். அது கோயம்புத்தூரில் உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மிகப்பெரிய பொருளாதார நகரமாக கோயம்புத்தூர் இருந்து வருகிறது, பல தொழில் நிறுவனமாக இருந்து வருகிறது. எனவே மிக மிக அவசியமானது. இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் ஒரு நீதிமன்றத்தினுடைய கிளை பல இடங்களில் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு கிளை இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய முதன்மை அமர்வு இல்லாமல் 2 கிளைகள் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது. கர்நாடகாவில் 2 கிளை இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் 3 இடங்களில் உயர்நீதிமன்றத்தினுடைய கிளைகள் இருக்கிறது. கல்கட்டாவில் 2 இடங்களில் உயர்நீதிமன்றத்தினுடைய கிளைகள் இருக்கிறது. மும்பை, மகாராஷ்டிராவில் எடுத்துட்டிங்கன்னா மும்பை இல்லாமல் 4 இடங்களில் உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை இருக்கிறது. எனவே இது புதியதல்ல. அதே போன்று ராஜஸ்தானில் ஒன்று இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று இருக்குது. இப்படி பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது. ஒரே மாநிலத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை 4 இடங்களில், 3 இடங்களில், 2 இடங்களில் என்று இருக்கக்கூடிய காரணத்தினால் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை உடனடியாக அமைக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் பார் கவுன்சில் சார்பாக அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் மேற்கொள்வோம். ஒட்டுமொத்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த மக்களின் சார்பாக இந்த கோரிக்கையை மத்திய சட்ட அமைச்சகத்திற்கும் குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய